Hi guys, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா to and in order to. So இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்றது? To வந்து preposition, in order to வந்து phrase. Phraseனா என்னன்னா தொடர். I mean அதுல வார்த்தைங்க இருக்கும், verb இருக்காது. ஓகேவா? பட் ஒரு மீனிங் கொடுக்கும். இப்போ to வந்து prepositionல பார்க்கும்போது நம்ம பிளேஸ்க்கு பார்த்திருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் வரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ to plus verb வந்து infinitive. Infinitive means what? Infinitive means endless. இதுக்கு மீனிங் என்னன்னா endless. முடிவே இல்லாதது. ஓகேவா? ஸோ infinitive means endless. முடிவே இல்லாதது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா to plus verb வந்து தமிழ்ல எப்படி யூஸ் பண்றோம்னா போக, வாங்க, சாப்பிட, கொடுக்க அப்படியெல்லாம் யூஸ் பண்ணும்போது to கட்டாயம் யூஸ் பண்ணணும். to ask மேம், மேடமை கேட்க. ஸோ இது அப்படியே முடிஞ்சிடாது, இதை கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸோ ஐ வென்ட் டு ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ். ஐ வென்ட் டு ஹெட் ஆஃபீஸ். ஸோ இப்போ வெரி ஈஸி. ஸோ ஒரு செயலை செய்ய அப்படின்னு நம்ம சொல்லும்போது கட்டாயமா நமக்கு வந்து எந்த வார்த்தை தேவைப்படுதுன்னா டு மீட் எம்டி. So they came. அவங்க வந்தாங்க. To rescue the people. So they have arranged a special team. அவங்க வந்து ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க மக்களை காப்பாற்ற. ஓகேவா? வெரி ஈஸி. to give permission he asked rupees 5,000. to change name. So I tried a lot. So இத இன்ஃபினிட்டிவ் எப்பவுமே வந்து எண்ட்லயும் வரலாம், ஸோ ஃப்ரண்ட்லயும் வரலாம், நோ இஷ்யூஸ். இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூனா என்ன அர்த்தம்? இட் இஸ் அப் டு யூனா அது உங்க கையில இருக்கு. ஸோ ஐ கேம் டு மீட் எம்டி. நான் எம்டியை பார்க்க வந்தேன். அப்போ ஒரு செயலை செய்ய, போக, பார்க்கன்னா நம்ம கட்டாயமா டு யூஸ் பண்ணி ஆகணும். எந்த டென்ஸ்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனி டென்ஸ் யூ கேன் யூஸ் ஃபார் ஆல் த டென்சஸ். டோன்ட் மேட்டர். ஸோ நோ மேட்டர் அட் ஆல். ஓகே, வெரி ஈஸி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இன் ஆர்டர் டு எப்படி யூஸ் பண்றது? இன் ஆர்டர் டு சேஞ்ச். இப்ப பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். டு சேஞ்ச். இப்போ பாருங்க இன் ஆர்டர் டு சேஞ்ச் நேம். சரி, இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. பேரை மாத்தணும்ன்றதுக்காக. சோ இது வந்து பேரை மாத்த. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது அதை இன்சிஸ்ட் பண்றோம். ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அழுத்தி சொல்லும் போது இன் ஆர்டர் டு so give them, அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக. ஐ வென்ட் இன் பர்சன். என்ன? நேரில் ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்றோம்ல, அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன் பர்சன் சொல்லணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரில், கம் இன் பர்சன். இப்ப பாத்தீங்கன்னா நேர்ல வா, கம் இன் பர்சன். சோ நேர்ல பேசிக்கலாம். அது இங்கிலீஷ் எப்படி சொல்றது? லெட்ஸ் ஸ்பீக் இன் பர்சன். இன் பர்சன்னா நேரில். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம மெயின் ட்ராக் வரும். இன் ஆர்டர் டு ப்ரொவைட் food. In order to provide food, they
had they had sent they had sent அனுப்பியிருந்தாங்க they had sent me so உணவு அனுப்பணும் வழங்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன அனுப்பியிருந்தாங்க so இப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம் in order to meet in order to check he asked in order to check list check பண்ணணும்ன்றதுக்காக he has come here list check பண்ணணும்ன்றதுக்காக அவர் வந்திருக்காரு in order to speak with you he is waiting உங்க கூட பேசணும்ன்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்க கூட பேச அப்படி சொல்லல கிளியர் உங்க கூட பேசன்னு அவங்க சொல்லவே இல்ல உங்க கூட பேசணும்ன்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்க கூட பேசணும்ன்றதுக்காக in order to buy in order to buy dress in order to buy dress I went to T Nagar this morning na என்னன்னா இன்னைக்கு காலையில இன்னைக்கு டி நகருக்கு யாரும் போயிடாதீங்க உங்களுக்கு தெரியும் டி நகர் இன்னைக்கு வெள்ளத்தில் அப்படியே மிதந்துட்டு இருக்கு டி நகர் is floating on flood இங்கிலீஷ் எப்படி சொல்லணும் டி நகர் is floating so டி நகர் வந்து so மிதந்துட்டு இருக்கு டி நகர் is floating டி நகர் மிதக்கிறது ஓகே so very easy in order to laugh in order to laugh in order to laugh so he told like that அவன் அது போல சொன்னா so very easy அப்போ பாத்தீங்கன்னா in order to ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம் to இன்னும் ஈஸியா யூஸ் பண்ணலாம் தமிழ்ல நம்ம சொல்றோம்ல to speak பேச நல்லா ஒரு தடவை கவனிங்க to speak in order to speak okay thank you guys